கடந்த செப்டம்பர் 10 மதுபோதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் என்று திருமாவளவன் அறிவித்ததால் திமுக கூட்டணிக்குள் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கு அவரே எவ்வளவோ விளக்கம் அளித்தும் அதிமுக கூட்டணிக்கு போகிறதா விசிக என்ற விவாதமே பெரிய அளவில் இருந்தது. இதோடு விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக பற்றியும் உதயநிதி பற்றியும் கொடுத்த பேட்டி கூட்டணிக்குள் மேலும் சலசலப்புகளை ஏற்படுத்தியது. இவ்வளவையும் தாண்டி தமிழ்நாடு காவல்துறையின் மிகப்பெரிய ஒத்துழைப்போடு இந்த மாநாடு நடந்திருக்கிறது. மது போதைப் பொருள் ஒழிப்பு என்ற பொது நோக்கத்துக்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்று அங்கீகாரம் பெற்ற பிறகு கூட்டப்படும் முதல் மாநாடு என்பதால் மற்ற அரசியல் சக்திகளுக்கும் குறிப்பாக திமுகவுக்கும் தங்களது பலத்தை காட்ட வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் மறைமுக அஜெண்டாவாகவே திருமா நிர்ணயித்தார். அதன்படிதான் திருமாவளவன் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மாநாட்டின் ஆயத்த கூட்டங்களை நடத்தினார். இந்த வகையில் விசிகாவின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த மாநாட்டில் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை பைபாஸுக்கு அருகிலேயே மாநாடு நடப்பதால் போக்குவரத்து நெரிசல் மிக கடுமையாக ஏற்பட்டது. பார்க்கிங் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடங்கள் வாகனங்களால் நிரம்பி வழிந்து வேறு இடம் இல்லாமல் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை பார்க்கிங் செய்தனர். இந்த வகையில் கார், லாரி, மினி லாரி, பேருந்துகள், வேன்கள் என மொத்தம் 6000 வாகனங்கள் இந்த மாநாட்டுக்காக வந்திருந்ததாக சென்னைக்கு முதல் கட்ட ரிப்போர்ட் சென்றிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருந்ததால் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவரே களத்தில் இறங்கி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார். ஐஜிஏ சாலையில் வேலை செய்ததால் மற்ற போலீஸ் அதிகாரிகளும் களத்தில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டனர். இந்த வகையில் அக்டோபர் 2 நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் 40,000 முதல் 50,000 வரை கூட்டம் இருந்தது என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதல் கட்ட ரிப்போர்ட் சென்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த மாநாட்டின் அறிவிப்பு. ஆனால் திமுக கூட்டணி மாநாடாகவே இப்போது நடந்து முடிந்திருக்கிறது. அரசின் போலீசின் ஒத்துழைப்பும் இந்த மாநாட்டிற்கு பெருமளவில் இருந்ததை களத்தில் காண முடிந்தது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.